ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா காராச்சேவ் தாங்க. மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்த காராச்சேவ் வீட்டிலே ஈஸியாக பண்ணலாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக, எண்ணெயும் ரொம்ப குடிக்காமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல்லங்க 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. அதோட 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துருக்கேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை இடித்து நல்லா எடுத்துக்கலாங்க. பவுடர் ஆக்க வேணாம், இடித்து எடுத்துக்கலாம். இப்போ அங்கே எடுத்துட்டேன். இப்போ இதை மாவோடு சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு, டைஜஷனுக்காக சேர்த்துருக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதில் 2 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கேங்க. இதை மாவில் நம்ம சேர்க்கும் போது ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ அதனால் 2 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ பட்டரை மாவோட நல்லா சேர்த்தாச்சு. நீங்கள் அதை தொட்டு பார்க்க போதே மாவு நல்லா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் தெரியும். வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த அச்சு யூஸ் பண்ணி தாங்க நான் மாவு புளிய போகிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோன்னே அதில் புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. காராசேவ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை.